வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. உங்களை ஒருத்தர் முழுமையா ரொம்ப தீவிரமா எந்த தயக்கமும் இல்லாம விரும்புனா எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா? காதலிக்கிறது இல்ல, விரும்புவது, ஒரு வெறித்தனமான ஆசையோட. இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம அலச போற விஷயத்தோட மையப்புள்ளி. இன்னைக்கு உங்ககிட்ட இந்த எங்களுக்கு கிடைச்சிருக்கிற குறிப்புகள் தி ரேக், அதாவது தி ரேக்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட வகை கவர்ச்சி ஆளுமையை பத்தினது. இதுல வரலாற்று சம்பவங்கள், இலக்கிய கதாபாத்திரங்கள், உளவியல் குறிப்புகள்னு பல கோணங்கள்ல இந்த ஆளுமையை விவரிச்சிருக்காங்க. நம்ம நோக்கம் இந்த ரேக் யாருன்னு சும்மா வரையறுக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஆவணங்களோட அடிப்படையில அவங்களோட உளவியல் என்ன, அவங்க உத்திகள் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு, அப்புறம் ஏன் நம்மள பல பேர் புத்திசாலித்தனமா யோசிச்ச கூட இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிக்கு ஆட்படுறோம், இது எல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ரேக் ஆளுமைனா என்ன? உங்க குறிப்புகள்ல அவங்கள சைரமும் சொல்லப்படுற இன்னொரு கவர்ச்சி ஆளுமையோட ஒப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? அது ஒரு அருமையான தொடக்க புள்ளி. சைரன் அவங்க ஒரு மர்மம், மெதுவா படிப்படியா உங்களை அவங்க உலகத்துக்குள்ள இழுப்பாங்க. அது ஒரு புதிர் மாதிரி இருக்கும், நீங்க அதை விடுவிக்க முயற்சி செய்வீங்க. ஆனா ரேக் முற்றிலும் வேற. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி ரேக் ஒரு நெருப்பு. அவங்க மர்மமா இருக்க முயற்சிக்கிறதே இல்ல, அதுக்கு பதிலா தன்னோட பேரார்வத்தை ஒரு புயல் மாதிரி உங்க மேல மோதுவாங்க. அதாவது சைரன் உங்களை ஒரு இருட்டு அறைக்குள்ள மெதுவா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒவ்வொரு அடியும் மர்மமா இருக்கும். ஆனா ரேக் அப்படி இல்ல, அவங்க அந்த அறையே உங்க கண்ணு முன்னாடி கொளுத்திடுவாங்க. அந்த தீ தான் அவங்களோட கவர்ச்சியா. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த நெருப்பு தான் அவங்களோட கவர்ச்சி. அவங்க ரொம்ப தீவிரமானவங்க, தனியாத ஆசை கொண்டவங்க, தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படையா காட்டுறவங்க, அதை காட்ட கொஞ்சம் கூட பயப்படாதவங்க. இங்கதான் அதோட உளவியல் ஆழமாகுது. இது ஏன் வேலை செய்யுது? ஏன்னா பெரும்பாலான மக்கள் தங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வெற்றிடத்தை உணர்றாங்க. போதுமான அளவு விரும்பப்படல, கவனிக்கப்படல, இல்லனா உணர்ச்சி ரீதியா ஒரு வறட்சியா இருக்கிறதா உணர்றாங்க. ஒரு நிமிஷம், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்த ரேக்கோ ஆளுமையோட வெற்றிக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இல்ல, மத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு விதமான வெற்றிடம் தான் உங்க குறிப்புகள் சொல்லுதா? ஆமா, அந்த வெற்றிடத்தை தான் ரேக் குறிவைக்கிறார். அவங்க நேரடியா நான் உன்னை விரும்புறேன், முழுமையா, இப்போ எந்த தயக்கமும் இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை தராங்க. நம்மளோட இந்த எச்சரிக்கையான கணக்கு போடுற உலகத்துல இப்படிப்பட்ட தீவிரமான நிபந்தனையற்ற கவனம்ங்கிறது மயக்கமூற்ற ஒரு அனுபவமா இருக்கு. அது ஒரு போதை மருந்து மாதிரி. இந்த ஆளுமையோட சின்னமா நெருப்புன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதுக்கும் காரணம் அதுதான். அது கட்டுக்கடங்காதது, ஆபத்தானது, ஆனா அதோட வெப்பமும் வெளிச்சமும் நம்மளை இருக்குது. சரி, இதை வெறும் தியரியா பார்க்காம சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பார்க்கலாம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற முதல் வரலாற்று உதாரணம் டியூக் டெ ரிஷெல்யூ, 18ஆம் நூற்றாண்டு பிரான்ஸ். இவரோட ஆரம்பமே அதிரடியா இருந்திருக்கு இல்லையா? ஆமா, 5 வயசுல ஒரு கோமகளை மயக்குனதுக்காக பாஸ்டில் சிறைக்கு போற அளவுக்கு. ஆனா சுவாரஸ்யமே அதுக்கப்புறம் தான். மெட்மோய்செல் டி வாலாய்ஸ்ங்கிற ஒரு இளம் பெண்ணை அவர் பின்தொடர்ந்த விதம் ராக் ஆளுமையோட ஒரு முக்கிய குணத்தை காட்டுது. அந்த பெண்ணோட குடும்பம் அவரை தடுத்தது. இது அவரை தடுக்கல, அதுக்கு பதிலா இன்னும் தூண்டி விட்டது. இந்த ரிஷெல்யூ கதைய உங்க குறிப்புகள்ல படிச்சப்போ என்னால நம்பவே முடியல. பிச்சைக்கார வேஷத்துல பின்தொடர்றது, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ரகசிய சுரங்க பாதை அமைச்சு சந்திக்கிறது, இதெல்லாம் நிஜமாவே நடந்ததா இல்ல சினிமா கதையா? கூட அடிப்படை இயல்பு தடைகள் அவங்கள வளர்க்கும், எதிர்ப்பு அவங்களோட ஆர்வத்தை தூண்டும். அந்த சுரங்கப்பாதையை அமைச்சது மட்டும் இல்ல, அவர் தன்னோட காதல் வெற்றிகளை பத்தி பாரிஸ் முழுக்க வெளிப்படையா பேசினாரு. இது அவருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி இருக்கணும், ஆனா அதுக்கு நேர்மாறா நடந்தது. அவர் தன்னோட புகழை அவரே ஒரு கலைப்படைப்பு மாதிரி உருவாக்குனாரு. அவர் எவ்வளவு சத்தமா பேசினாரோ அவ்வளோ அதிகமா மற்ற பெண்கள் அவரோட கவனத்தை விரும்புனாங்க. அப்போ ரிஷெல்யூவோட அணுகுமுறை ரொம்ப உடல் ரீதியானது, ரொம்ப துணிச்சலானது. ஆனா உங்க குறிப்புகள்ல இன்னொரு வகை ரேக் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அவரோட ஆயுதம் சாகசம் இல்ல, வார்த்தைகள். அவர்தான் கேப்ரியல் டி அனூன்சியோ. ஆமா, இவர் பேய்த்தனமான ரேக், அதாவது டிமானிக் ரேக்னு வர்ணிக்கப்படுறாரு. உடல் தோற்றத்துல அவர் அவ்வளோ கவர்ச்சியானவர் இல்ல, குள்ளமா வழுக்கத்தலையோட இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த கருவி இருந்துச்சு, அவரோட குரல். அது ஒரு ஹிப்னாட்டிக் தன்மையோட இருந்ததா சொல்றாங்க. அப்போ தோற்றம் முக்கியம் இல்லைங்களா? எப்படி அவர் பெண்களை ஜெயிச்சாரு? வார்த்தைகளால. புகழ்ச்சி, அவங்களுக்காகவே பிரத்யேகமா எடுக்கிற மாதிரி கவிதைகள், இதன் மூலமா அவங்கள வென்றாரு. உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு மேற்கோள் சொல்லுது, பெண்களோட பலவீனம் மொழியும் வார்த்தைகளும் தான்.
டி அனூன்சியோ ஒவ்வொரு பெண்ணோட தனிப்பட்ட பலவீனங்களையும் பாதுகாப்பின்மையும் கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி தன் வார்த்தைகளை ஒரு மருந்து மாதிரி வடிவமைப்பாராம். அவர் அவங்களோட ஆன்மா கூட பேசுற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்குவாரு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. இந்த ஈர்ப்பு சக்தி தனிப்பட்ட காதல் உறவுகளுக்கு அப்பால் செயல்படுமா? ஒரு பெரிய கூட்டத்தை இப்படி மயக்க முடியுமா? டெனுன்சியோவோட வாழ்க்கை அதுக்கு ஒரு மிகச்சிறந்த பதில். முதலாம் உலகப் போருக்கு அப்புறம் அவர் தன்னோட அதே வசீகர குரலால ஃபியூம் நகரத்துல வீரர்களையும் மக்களையும் கவர்ந்தெடுத்து அந்த நகரத்தை இத்தாலியோட இணைக்க ஒரு இராணுவத்தையே திரட்டினாரு. அவர் ஒரு அரசியல் சக்தியா மாறினாரு. ஒரு கட்டத்துல முசோலினியை விட செல்வாக்கு மிக்கவரா அவர் இருந்திருக்க முடியும்னு குறிப்புகள் சொல்லுது. ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு பெண்ணுகிட்ட பேசுற அதே உத்தி ஒரு நாட்டு மக்கள்கிட்டயும் வேலை செய்யுங்கிறீங்களா? இங்கேயும் அதே தத்துவம் தான். நீங்க என்ன சொல்றீங்கங்கிறத விட அது மத்தவங்களுக்கு எப்படி உணர வைக்குதுங்கிறதா முக்கியம். டெனுன்சியோ மக்களுக்கு உண்மைகளையோ புள்ளி விவரங்களையும் சொல்லல. அவர் அவங்களுக்கு ஒரு கனவை கொடுத்தாரு. விடுதலை, பெருமை, பேரார்வம் மாதிரி உணர்ச்சிகளை தூண்டினாரு. உங்க இலக்குகள் நீங்க சொல்றதுல குறைவாவும் அதை தர்ற உணர்வுல அதிகமாவும் கவனம் செலுத்தினா உங்க கவர்ச்சி விளைவு அதிகமா இருக்கும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ரிஷல்யூ டி அனன்சியோ இவங்க 2 பேர் கதைகளையும் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வருது. இவங்களோட வெற்றி தற்செயலானதில்ல. இது ஒரு திட்டமிட்ட உத்தி மாதிரி தெரியுது. உங்க குறிப்புகள் இவங்க நடவடிக்கைகளிலிருந்து சில பொதுவான உத்திகளை பிரிச்செடுக்குது இல்லையா? ஆமா, 3 முக்கிய உளவியல் உத்திகள் வெளிப்படுது. முதல் உத்தி ஒருவேளை மிக முக்கியமானதும் கூட, தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிற திறன். அதாவது தி எபிலிட்டி டு லெட் யோர் செல்ஃப் கோ. இது பலவீனத்தோட அறிகுறி இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஒருத்தரோட இருக்கும்போது இந்த உலகத்துல வேற யாரும் இல்லாத மாதிரி முழுமையா அந்த தருணத்துல வாழறது. பாயிண்ட். அதாவது அவங்க கொடுக்கற அந்த அதீத கவனம் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி. அந்த வெளிச்சத்துல இருக்கிற வரைக்கும் அது ஒரு அற்புதமான உணர்வு. பிகாசோ நூத்துக்கணக்கான பெண்களை மயக்கினதா சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு பெண்ணையும் தான் காதலிச்ச ஒரே பெண் அவதான்னு உணர வச்சாராம். அந்த நேரத்துல அந்த தருணத்துல அவர் தன்னை முழுமையா இழந்துடுவாரு. இது ஒரு நடிப்பில்ல, அது அந்த க்ஷணத்தோட உண்மை. சரி, 2வது உத்தி இன்னும் கொஞ்சம் தந்திரமானது. அவங்கள திருத்துற ஆசையை சாதகமாக்கிக்கிறது. அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் த டிசையர் டு ரிஃபார்ம். ஒரு ரேக்கை அடக்கி அவனை திருத்த முடியுங்கிற எண்ணம் பல பெண்களுக்கு கவர்ச்சிகரமா இருக்கும். இது அந்த பிரபலமான நான் தான் அவனை மாத்துவேங்கிற எண்ணம். இது உளவியல் ரீதியா ஏன் இவ்வளோ ஈர்க்குது? ஏன்னா அது ஒரு சவால். அது ஒருத்தரோட ஈகோவை திருப்திப்படுத்துது. பலரால முடியாதத நான் சாதிப்பேங்கிற எண்ணம். லார்ட் பைரனோட வாழ்க்கை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவர் ஆபத்தானவர், சமூக கன்வென்ஷன்களை மீறினவர். அவர் தன்னோட சகோதரியோட உறவு வச்சு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாரு. அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சாரு. இது அவரை வெறுக்க வைக்கிறதுக்கு பதிலா இன்னும் விரும்பத்தக்கவரா மாத்திடுச்சு. அவரை சீர்திருத்துறதுங்கிறது ஒரு பெரிய வெற்றியா கருதப்பட்டுச்சு. 3வது உத்தி புகழ்தான் எல்லாம். ரெப்யூட்டேஷன் இஸ் எவ்ரிதிங். இது எப்படி வேலை செய்யுது? புகழ் ஒரு சுய நிறைவேற்ற தீர்க்க தரிசனம் மாதிரி. ஒரு ரேக் வர்றதுக்கு முன்னாடியே அவரோட புகழ் வந்துடுது. பெண்கள் கிட்ட தவிர்க்க முடியாத கவர்ச்சி, இன்பத்து மேல கட்டுக்கடங்காத பக்தி, கன்வென்ஷன்களை மதிக்காத ஒரு கலக குணம், இது எல்லாமே கவனமா உருவாக்கப்பட்ட புகழோட அம்சங்கள். உங்க புகழை வதந்திகளுக்கு விட்டுடாதீங்க, அதை ஒரு கலைஞ மாதிரி நீங்களே உருவாக்குங்க இந்த ஆவணங்க சொல்லுது. எல்விஸ் பிரெஸ்லியிலிருந்து பில் கிளின்டன் வரைக்கும் அவங்களோட புகழ் அவங்க கவர்ச்சியோட ஒரு பகுதியா இருந்துச்சு. மக்கள் அவங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அப்படியே அவங்க நடந்துகிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை நிச்சயம் ஆபத்துகளை வரவழைக்கும் இல்லையா? இது எதிரிகளை உருவாக்காதா? நிச்சயமா. ஆனா இங்க ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. ரேக்கோட சாராம்சம் மத்தவங்கள விட ஒரு படி மேல போறது. அவங்க பிரகாசிக்க ஒரு மரபான அடக்கமான பின்னணி தேவை. ஆபத்துகள் பாதிக்கப்பட்ட கணவர்கள் கிட்டிருந்து வர்றதை விட பொறாம கொண்ட பாதுகாப்பற்ற ஆண்கள் கிட்ட இருந்தா அதிகமா வருதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அவங்க ரேக்கோட வாழ்க்கை முறைய ரகசியமா விரும்புவாங்க, ஆனா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க தாக்குதல்களை ஒழுக்கத்தோட பேர்ல மறைப்பாங்க. அந்த பொறாமைய ஒரு கௌரவ சின்னமா ஏத்துக்கணும்னு இந்த ஆவணங்கள் அறிவுறுத்துது. சரி, இந்த வரதற்ற உதாரணங்கள் எல்லாம் ரொம்ப நாடகத்தனமா இருக்கு. சுரங்கப்பாதைகள், கவிதைகள், அரசியல் புரட்சிகள்னு. ஆனா இந்த காலத்திலே இந்த ஆளுமை எப்படி வெளிப்படுது? இந்த டிஜிட்டல் யுகத்துல ஒரு ரேக் எப்படி இருப்பாரு? வடிவம் மாறலாம், ஆனா சாரம் ஒண்ணுதான். உங்க குறிப்புகள் சில கற்பனை கதாபாத்திரங்களை குறிப்பிடுது. 50 Shades of Greyல வர்ற கிறிஸ்டியன் கிரே, அவரோட அந்த தீவிரமான கவனம். த வேம்பயர் டைரிஸ்ல வர்ற டேமன் சால்வடோர்,
அவரோட அந்த நாடகத்தனமான காதல் வெளிப்பாடுகள். இல்லைனா கபீர் சிங் மாதிரி ஒரு கதாபாத்திரம், அந்த ஆவேசமான காதல், அது நச்சுத்தன்மையா கூட மாறலாம். இவங்க எல்லாருமே தங்க காதலை மென்மையா வெளிப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு புயல் மாதிரி பேரார்வத்தோட இருக்கும். நிஜ வாழ்க்கையில இன்னும் எளிமையான வடிவங்கள் இருக்கா? நிச்சயமா. உங்க குறிப்புகள்ல குறிப்பிட்டிருக்கிற வாய்ஸ் நோட் பையன் ஒரு நல்ல உதாரணம். நீண்ட உணர்ச்சி பூர்வமான கவிதை மாதிரி வாய்ஸ் நோட்டுகளை அனுப்புறது. இல்லைனா நள்ளிரவு 2 மணிக்கு நகரத்தோட மறுமுனையில இருந்து உனக்காக பறந்து வந்தேன்னு சொல்ற நபரோட அந்த தீவிரமான செயல்கள். ரிஷல் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தா அது ஒரு 3 மணி நேரம் காவியமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்ல. இந்த நவீன செயல்களோட நோக்கம் ஒண்ணுதான். நீங்க எவ்வளவு தனித்துவமானவங்க, எவ்வளவு தீவிரமா விரும்பப்படுறீங்கிறத காட்டுறது. அன்றாட வாழ்க்கையோட சலிப்புல இருந்து உங்களை வெளியேத்தி ஒரு நாடகத்தோட கதாநாயகியா உணர வைக்கிறது. அப்போ தற்கால ரேக்கோட சக்தியும் ஆபத்தையும் எப்படி சுருக்கமா சொல்றது? சக்தி இது ஒரு உயர்வான உணர்ச்சிகரமான நிலையை உருவாக்குது. நீங்க தீவிரமா விரும்பப்படுறத உலகத்துல வேற யாரும் இல்லாத மாதிரி உணர வைக்குது. அது ஒரு அற்புதமான உணர்வு. ஆபத்து அந்த நெருப்பு வேகமா எரிஞ்சிடும். அந்த தீவிரமான கவனம் காலப்போக்குல உடமையா மாறும், நிலையற்றதா மாறும். இது ஒரு உணர்ச்சி தீ மாதிரி. அந்த வெப்பம் ஆரம்பத்துல இதமா இருக்கும், ஆனா அது உங்களை சுட்டரிச்சிடவும் வாய்ப்பு இருக்கு. ஆஹா, இன்னைக்கு நாம இந்த ரேக் ஆளுமைய பத்தி ஆழமா பார்த்தோம். கட்டுக்கடங்காத ஆவேசமான விருப்பத்தோட வெளிப்பாடு, அதோட சின்னம் நெருப்பு. இத வரலாற்றுல ரிஷலியோட சாகசங்கள்லயும் டியனுன்சியோவோட வார்த்தைகள்லயும் பார்த்தோம். இன்னைக்கு வாய்ஸ் நோட் பையன் மாதிரி நவீன வடிவங்கள்லயும் அதோட நிழலை பார்க்கறோம். இதோட மைய கருத்து ஒருத்தரை தனித்துவமாவும் தீவிரமாவும் விரும்பப்படுறத உணர வைக்கிறது தான். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு தகவல் ரொம்ப சுவாரஸ்யமானது. டான் ஜுவான் கதாபாத்திரம் முதல்ல ஒரு ஆணோட கற்பனையா தான் தொடங்குச்சு. அதாவது எந்த பெண்ணையும் அடையக்கூடிய ஒரு வீரனா. ஆனா காலப்போக்குல அது பெண்களோட கற்பனையா மாறிடுச்சு. கடமைக்காக செய்யப்படுற உணர்ச்சியற்ற திருமணங்கள்ல சிக்கின பெண்கள் பேரார்வத்தையும் தப்பித்தலையும் விரும்பினாங்க. டான் ஜுவான் அவங்களோட அந்த அடக்கப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்யற ஒரு சின்னமா உருவானார். அப்போ இது ஒரு சமூக தேவையோட வெளிப்பாடுன்னு சொல்றீங்களா? ஒரு விதத்துல அப்படிதான். உங்க ஆவணத்தில் இருக்கிற ஒரு இறுதி மேற்கோள் இதை அழகா சொல்லுது. சிறந்த மயக்குபவர்கள் சமூகம் அங்கீகரிக்கிற மிதமான இன்பங்களை வழங்குறதில்ல. அவங்க ஒரு நபரோட ஆழ்மனதை விடுதலைக்காக ஏங்குற அடக்கப்பட்ட ஆசைகளை தொடுறாங்க. அதனால உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான். எச்சரிக்கையையும் கட்டுப்பாட்டையும் மிதமான போக்கையும் ஊக்குவிக்கிற இந்த நவீன உலகத்துல முழுமையான வெட்கமற்ற ஆசையோட வடிவமான இந்த ரேக் ஆளுமையோட நீடித்த கவர்ச்சி நாம எல்லாரும் பயணிக்கிற மறைக்கப்பட்ட உணர்ச்சி நிலப்பரப்புகளை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.